கேக் கட் பண்ணிடலாமா? சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கு. டிஷ்ல என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சது. அப்படியா? அப்படிச்சா? சூப்பரா இருக்கு गाइस. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல இருந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் ட்ரை பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் எக்கும் பிரெட்டும் வச்சு ஒரு சீஸ் எக் சாண்ட்விச் தான் பண்ணிருக்கோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பெப்பர் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்துட்டு கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க 2 பிரெட் நடுவுல எடுத்து வச்சுக்கலாம். ஓ, குரலி வித்தையா? லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை நல்லா குக் ஆயிட்டோன்னே திருப்பி போட்டுருங்க. நான் பண்ற மாதிரி 2 சைடுமே இந்த மாதிரி கார்னர்ஸ் மடிச்சு வச்சுக்கோங்க. சீஸ் ஸ்லைஸ் எடுத்து ஒரு சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடுல டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. A few inches later. சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். உனக்கு பரா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.